துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், எம்.எஸ்.எம். ஆனந்தன் ஆகியோர் விலகி இருக்கக்கூடிய சூழலில் நாளை தாவேக்கவில் இணைகின்றனர். இந்த நிலையில் துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தற்போது அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்று வரும் மகளிர் அணி கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மகளிர் அணி ஆலோசனை கூட்டம் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்கிறார். அப்போது துரோகிகள் அதிமுகவிலிருந்து வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அண்மையில் துணை பொதுச் செயலர்களாக நியமிக்கப்பட்டிருந்த எஸ்.பி. வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சூழலில் தற்போது மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கக்கூடிய கருத்து தற்போது கவனம் பெறுகிறது. கட்சியிலிருந்து துரோகிகள் வெளியேறி வருவதால் அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக பேசியிருக்கிறார்.